இதில் ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங் இந்த மூணுமே நீங்கள் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணணும். சார்ட்டை வச்சு டைம் ஃப்ரேம் வச்சு அனாலிசிஸ் பண்ணலாம். பொசிஷன் ட்ரேடிங், இன்வெஸ்டிங் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கிலலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்காது. நீங்கள் அவ்வளோ நாள் அவ்வளோ வருஷக்கணக்கில் ஹோல்டு பண்ணி வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அதை ஃபண்டமெண்டலாக தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு நாள் பண்ணிட்டு வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை அனாலிசிஸ் பண்ணால் போதும். நீங்கள் வருஷ கணக்கில் அதை ட்ரஸ்ட் பண்ணி இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அந்த கம்பெனி நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்களா, அது ஃபேக் கம்பெனியா ஒரிஜினல் கம்பெனியா, அந்த கம்பெனி செபி ரெகுலேஷன்ஸ்குள்ளே வருதான்னு சொல்லி எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங் இந்த மூணுமே நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குற மாதிரி வச்சுக்கோங்க. பொசிஷன் ட்ரேடிங், இன்வெஸ்டிங்கும் நீங்கள் ஒரு வீடை வாங்க போகிறீங்க. ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறப்ப நீங்கள் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. இதுவே நீங்கள் வீடு வாங்க போகிறப்ப என்னென்ன பார்ப்பீங்க, அந்த வீட்டில் யார் தங்கியிருந்தா, அந்த தங்கியிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா, இந்த வீடோட கண்டிஷன் எப்படி, என்னென்னலாம் செக். ஏன்னா நம்ம அது வருஷக்கணக்காக நம்ம இருக்க போகிறோம் அந்த வீட்டில். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே.